வனவிலங்குகள் இந்த அனிமல் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப ஏற்ற இடம். அதே மாதிரி வந்து இயற்கையோட அழகு, அவ்வளவு அழகான நாடு அந்த ஜிம்பாப்வே நாடு. அது வந்து நம்ம நேரில் போய் பார்க்கும்போது அதோடைய அழகை நம்ம ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ அழகான நாடு. மக்களுமே நல்ல மக்கள் பாதுகாப்பான நாடு. டூரிஸ்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏற்ற பாதுகாப்பான நாடு. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அதை தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஜிம்பாப்வே நாட்டில் வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஃபுல்லாகவே வந்து அந்த விக்டோரியா ஃபால்ஸ் அப்படிங்கிறது, விக்டோரியா டவுன் இதை சுற்றி தாங்க இருக்குது மேக்ஸிமம். அது வந்து ஜிம்பாப்வே சாம்பியாவுடைய எல்லையில் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் நம்ம ஃப்ளைட் வர்றது பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வந்து ஹராரேலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி வரணும். டேரெக்டான ஃப்ளைட்டு இருக்குது உங்களுக்கு விக்டோரியா ஃபால்ஸுக்கு. வந்துட்டிங்கன்னா விக்டோரியா ஃபால்ஸில் தான் எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரியா ஃபால்ஸுங்க. இது வந்து உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய அருவி. வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வந்து 400 மீட்டர் உயரத்துலேருந்து தண்ணி விழுவுங்க. வந்து இந்த தண்ணி விழுகிற சத்தத்தை கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கேட்கலாம் பாருங்க. அந்தளவுக்கு சவுண்ட் இருக்குது. நான் கொஞ்சம் ஆழம் எப்படி இருக்குதுன்னு எட்டி பார்க்கலான்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்க. ரொம்ப பயமாக தான் இருந்தது. நல்லாவே ஆழமாக இருந்தது. பாறையும் வலிக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயமாக இருந்தது. அதனால் பின்னாடிச்சாச்சு என்னோடாச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஆழம் சொல்லி. இது வந்து வெட் சீசன்லனா இது பக்கத்தில் கூட போக முடியாதுங்க. இது வந்து ட்ரை சீசனில் இருக்குது. அதுவே இப்படி இருக்குது பாருங்கள். வெட் சீசனில் போனீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். பிரிட்ஜ் தாங்க ஜிம்பாப்வே வந்து இங்கே போனால் சாம்பியா வேறு நாடு கிலோமீட்டருக்கு தண்ணி மேலே போகிற அளவுக்கு இந்த பிரிட்ஜ் தான். அந்த நாட்டை பிரிக்குது. அந்த அளவுக்கு வெளியே போய்க்கலாம். 2 விசா எடுத்துருந்தோம்னா அங்கே போய்க்கலாம், வந்துக்கலாம். இதுதான் வந்து அதோடைய இந்த பிரிட்ஜோடைய இது. 2 நாட்டுக்கும் நடுவில் உள்ள பிரிட்ஜு. கிளம்பிட்டவங்க ஹெலிகாப்டர் போக போகிறோம். ஆக்டிவிட்டீஸ், சீட்டா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட வந்து வந்தோடனே வந்து ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்கிடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமல்ஸால் ஏதாவது கெடுதல் நடந்துச்சுன்னா இவங்க பொறுப்பு இல்லை, எல்லாமே நான் ஒத்துக்கிட்டு நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் நம்ம கையெழுத்து போடணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இருக்க பாருங்க ஃபார்ம். I understood that all the visitors to elephant cheetah experience entirely at their own risk. See in front also you can see whether we are filming or not. So walk along the track like they don't go in front. குழந்தை மாதிரி நடந்து போதுங்க. இப்படி கடிச்சு விட்டுறதுப்பா பாவம். நான் சவுண்டு வித்தியாசமாக இருக்குது. சவுண்டு நானே 6 அடி இருக்கீங்க, எனக்கு தொடக்கி ஈக்குவலாக இருக்குங்க. வந்து நல்ல சூடாக இருக்குங்க. அது Thirst, T-H-I-R-S-T, thirst. Drink water. Oh, drink water. Yeah, thirst. Oh, thirst. yes, sorry. Thirst, yeah. All right. Come on. லோக்கலாக தண்ணி இங்கே விட்டுறாங்க. Drink it. இது மற்ற யானையெல்லாம் போயிடுச்சு. நான் இனிமேல் தான் போக போகிறோம். Ajam.
இவ சொன்ன பற்றி கேட்க மாட்டேங்குது யானை ஜம்ப் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுங்க. ஆப்பிரிக்க யானை சபை போகும்போதுங்க எல்லா யானையும் முன்னாடி போயிடுச்சு. நாங்கள் போன யானை மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க எடுத்து தண்ணிக்குள்ளே தான் போயிடுச்சு. ரொம்ப அது தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவோங்கிற அளவுக்கு அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. பாவம் அவ்வளோ தாகம் போல் தண்ணி ஒரு வழியாக குடிச்சிட்டு தாங்க அப்புறமேட்டு கிளம்பிச்சோம். ஆப்பிரிக்கா யானை மேலே சவாரி போகிறாங்க. ஆப்பிரிக்கா யானை மேலே Istanbul. Are you good? Yes, I feel better. All right. I'm fine. Come by. All right. My name is Tendai. Tenda. Okay. They're asking for food. Yes. Move up. By yourself. Okay. Stop. Stop, jump. Stop, jump up. நாளையிலேருந்து இறங்குறாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. Task. Trump. Give me a trunk. Take this figure. Feeding one more time. Trump. Give me a trunk. Trunk. Yeah. Okay, now touch the task. கிணறுல இருக்க கீரிங்க மங்கூஸுங்க எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க. இதை சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த அனிமல்ஸ் அட்டாக் பண்ணி நமக்கு எதுவும் ரிஸ்க் எதுவும் ஆச்சுன்னா இவங்க பொறுப்பு இல்லை, நம்ம அதுக்கு அதை ஒத்துக்கிட்டு தான் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கையில் போட்டு கொடுக்குறோம். சிங்கத்தோடு நடந்து போயிட்டு இருக்கோங்க. சாப்பாடு வாங்க வந்திருக்கோங்க. என்ன ஃபார்ம்? This one is fish curry. This one. And that one. Yeah. Which one? That one what? It's beef stew. Beef. Yes. Okay. Is it okay? Okay. ஜிம்பாப்வே நாட்டுக்குன்னு சொல்லி தனி மணி வேல்யூ ஒன்றும் இல்லைங்க. ஃபுல்லாக அமெரிக்கன் டாலர். அதனால் எல்லா பொருளுமே ரொம்ப காஸ்ட்லி. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் $35 $40 அப்படின்னு ஃபுட் இருக்கும். அதனால் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ரைஸ் நம்ம ஊர் ரைஸ் மாதிரி ஓரளவுக்கு அந்த கிரேவி எல்லாம் ஓரளவுக்கு அந்தளவுக்கு ஈக்குவலாக கிடைக்குங்க. நம்ம இங்கே வந்து வாங்கிட்டு நம்ம ரூமில் தான் போய் சாப்பிட்டுக்கிறணும். அதுதான் நமக்கு பட்ஜெட். ஒரு $5 முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட $400 முடிஞ்சிடும். கடையில் போனோம்னா $3000 வரைக்கும் ஆயிடும் சாப்பாட்டுக்கு. அதனால் இங்கேயே முடிச்சுட்டு போகிறது நல்லது. No vodka, everything, no. சிக்கன் ஒரு கால் பீஸு சிக்கனு, நம்ம ஊர் அரிசி இங்கே கிடைக்குதுங்க. நம்ம ஊர் ரைஸு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, கொஞ்சம் குழம்பு ஊற்றிருப்பாங்க வந்து. இது எல்லாமே மொத்தம் எல்லாம் சேர்த்து $7. கடையில் போனால் $20, $13 மிச்சம் பண்ணியாச்சு வந்து இதில். விக்டோரியா டவுன்லேருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டரில் ஹுவாங்கே நேஷனல் பார்க்னு ஒன்று இருக்குங்க ஜிம்பாப்வேல. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிருகங்கள் இருக்கும். அங்கே வந்து அந்த சஃபாரி போகிறது ரொம்ப ஃபேமஸ். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் தயாரிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காட்டுக்கு நடுவில் அவ்வளோ ஒரு பொல்யூஷன் உண்டாக்கிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஃபுல்லாக புகை சுற்றுக்க காடு, இது நடுவில் அந்த ஒரு கோல் ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு அனல் மின் நிலையம் போல் அது வந்து புகையை கக்கிட்டு அவ்வளோ மோசமாக இருந்தது. பார்க்க சுற்றி கருப்பாக இருந்தது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருந்தது. காடுகள்லாம் இவ்வளோ இதாகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இதில் வந்து நம்மளை வந்து சஃபாரி கூட்டு போவாங்க. வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவ்வளோ மிருகங்கள் பார்க்க முடியும். ரொம்பவே நல்லா இருக்குங்க வந்து இந்த சஃபாரி. எவ்வளோ அனிமல்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க உலகத்தில். நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் எல்லா வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோங்க. இந்த ஹுவாங்கே நேஷனல் பார்க்கு, விக்டோரியா ஃபால்ஸோடைய ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக போட்டிருக்கோங்க. அதே மாதிரி இங்கே உள்ள வயதான மரம், ஒரு 1700 வருஷத்து மரங்கிற டாப்பிக்கில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் பல